வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. மேட்டூரில் இருந்து பூம்புகார் மேலையூர் வரை தமிழ்நாட்டின் பொதுப்பணித்துறை, நீர்வள ஆதாரத்துறை, வேளாண்மைக்கு காவிரி பாசனத்தை எவ்வாறு அக்கறையோடு பிரித்தளிக்கிறது? அரசு துறை ஆற்றி வரும் பொது சேவையை தமிழக உழவர் பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் கொண்டு செல்வது இந்நிகழ்ச்சியின் நோக்கம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காவிரியின் பாசன பயணம் மேட்டூரில் இருந்து மேலையூர் வரை வேளாண்மைக்கு காவிரி ஆற்றில் நீர் மேலாண்மை குறித்த தொடர் நிகழ்ச்சி. அறிமுகம் செய்கிறார் திருச்சி மண்டல நீர்வள ஆதாரத்துறை தலைமை பொறியாளர் டி. பைந்தமிழ்ச்செல்வன் அவர்கள். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் காவிரியின் பாசன பயணத்தை இனி தொடராக வேளாண் பெருமக்கள் காணலாம். இந்திய பெருநாட்டில் உருவாகி இப்பொன்னிய பூமியை வளம் சேர்க்கும் ஆறுகள் பல. அவற்றில் ஒன்று தென்னகத்தின் வாழ்வாதாரமான காவிரி ஆறு. மேற்கு தொடர்ச்சி மலையில் கடல் மட்டத்திலிருந்து 4400 அடி உயரத்தில் கூர்க் மலைப்பகுதியில் உள்ள மெர்காரா எனும் இடத்தில் தோன்றி ஏமாவதி, ஏரங்கி, லக்ஷ்மண தீர்த்தம், கபினி ஆகிய உபநதிகளை கர்நாடக மாநிலத்திலும், பாலாறு, தொப்பையாறு, நாகாவதி, சின்னாறு, பவானி, நொய்யல், அமராவதி ஆகிய ஆறுகள் உபநதிகளாக தமிழ்நாட்டிலும் துணையாக கொண்டு இத்தென்னகம் வாழ வழி செய்கிறாள். சுமார் 1800 ஆண்டுகளுக்கு முன்னர் சோழவள நாட்டினை உறையூரை தலைநகராக கொண்டு பேராட்சி புரிந்த கரிகால் திருமாவளவன் மாபெரும் தொலைநோக்கு பார்வையோடு காவிரி அன்னையின் வெள்ளப்பெருக்கினையும் நீரின் வேகத்தினையும் திசை திருப்பி அதனை மானிடம் உய்யும் அளவிற்கு செயல்படுத்திட மனம் கொண்டான். அதனின் விளைவே கல்லணை எனும் சிறப்புமிக்க இடம். இது கடந்த வரலாறு. வந்த அரச மரபுகள் என்னென்ன புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டன? புதிய அறிவியல் சிந்தனைகளோடு ஆங்கில அரசு ஆற்றிய பணிகள் என்ன? 1947க்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் மாநில அரசுகள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், சேவைகள் என்னென்ன? தலை காவிரியிலிருந்து பூம்புகார் மேலையூர் வரையில் தமிழ்நாட்டின் பொதுப்பணித்துறையின் நீர்வள ஆதாரத்துறை வேளாண்மைக்கு காவிரி பாசனத்தை அக்கறையுடன் எவ்வாறு பிரித்தளிக்கிறது போன்ற எண்ணற்ற வினாக்களுக்கு விடை தேடி தமிழக உழவர் பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் கொண்டு செல்வதே இந்நிகழ்ச்சியின் நோக்கம். தண்ணீரானது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது.
திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கூறிய ஒரு திருக்குறளை கேட்டீர்களேயானால், துப்பார்க்கு துப்பாக்கி துப்பாய துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இதனுடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துப்பார்க்குன்னா சாப்பிட்றவங்களுக்கு, பசிக்கிறவங்களுக்கு, துப்பாக்கி சமையலாக ஆக்கிறதுக்கு, துப்பாய தண்ணீராக கொடுக்குது இந்த மழை. ஒரு சமையல் பண்ணணும்னா அதுக்கு தண்ணீர் தேவைப்படுது, அந்த மழையை கொடுக்கு, அந்த மழை தான் தண்ணீரை கொடுக்குறது. அடுத்தது துப்பார்க்கு துப்பாய அப்படின்னா, அதே மாதிரி பசியில் இருக்கிறவங்களுக்கு இல்லை தாகத்தில் இருக்கிறவங்களுக்கு துப்பாய தாகம் போக்குறதுக்கு இது தண்ணீராகவும் பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த குறளுடைய அர்த்தம். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம பசியில் இருக்கும்போது உணவு சமைப்பதற்காக மழை தண்ணீர் பயன்படுகிறது. அதே சமயத்தில் சாப்பாடே வழி இல்லை, விளையலை, நம்ம கஷ்டப்படுறோம்னா நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தண்ணீர் தேவை குடிக்கிறதுக்கு. அந்த தாகமாக இருக்கும்போது கூட இந்த மழை தண்ணீர் தான் நமக்கு தாகத்தை தீர்க்கறதுக்கு ஒரு தண்ணீராக நமக்கு கிடைக்குது. அதனால் இந்த சூழ்நிலையில் இந்த தண்ணீரை நம்ம எப்படி பாதுகாக்கணும் ஒவ்வொருடைய மனதில் இருக்க வேண்டிய கட்டாயமாகிறது. இந்த கிளைமேட்டெல்லாம் நமக்கு மாறிக்கிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு வருடமும் மழையினுடைய அளவு மற்ற எல்லாமே குறைந்து கொண்டே வருகிறது. நம்ம தேவைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கிறது, பாப்புலேஷன் அதிகமாக போயிட்டு இருக்கிறதுனால. ஸோ தண்ணீர் சேமிப்புன்றது இந்த காலத்தில் கட்டாயமாக இருக்குது. இன்னும் 20 வருஷங்களில் தண்ணி கிடைக்குமா கிடைக்கலையான்ற நிலைமையில் இருக்கிறோம். அதனால் ஒவ்வொருத்தரும் இந்த தண்ணீரை சேமிப்பதற்கும், இந்த நதிகளில் செல்கின்ற அனைத்து தண்ணீரை மாசுபடாமலும் அதை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பாடுபடணும்னு நான் இந்த தருணத்திலே உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உங்கள் அருகில் வீட்டிலேயோ இல்லது குளத்திலேயோ இல்லை கிணற்றிலேயோ தண்ணீர் இருந்தால் அதை மாசுபடாமல் பார்த்து கொள்ள வேண்டியதும், அந்த தண்ணீரை சிக்கனமாக செலவழிக்கிறதுக்கு உங்களுக்கும் பக்கத்தில் உள்ளவருக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டியதற்கும், மேலும் ஒவ்வொரு சொட்டு தண்ணீரிலும் அதிகமான வருமானம் வருவதற்கும் நீங்கள் பாடுபட வேண்டும் என்று உங்களை சிரமதாழ்த்தி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேட்டூர் நீர்த்தேக்கத்திலிருந்து காவிரியின் வலது இடதாக இரு கால்வாய்களும் ஐந்து குறு தடுப்பணைகளும் ஜேடர்பாளையத்தில் தரை தடுப்பணையும், காவிரியின் வலது கரையில் புகழூர் வாய்க்காலும், இடது கரையில் ராஜா வாய்க்காலும், கட்டளை எனுமிடத்தில் தரை தடுப்பணையும், அங்கு காவிரியின் வலது கரையில் தென்கரை, கிருஷ்ணாபுரம், கட்டளை வாய்க்கால், புது கட்டளை வாய்க்கால் எனவும், இடது கரையில் ஐயன் வாய்க்காலும், மோகனூர் வாய்க்காலும், மாயனூரில் புதிய தடுப்பணையும், அதனைத் தொடர்ந்து அகண்ட காவிரியாய் வரும் காவிரியானவள் முக்கொம்பு எனும் இடத்தில் வடக்கு கொள்ளிடம், தெற்கு கொள்ளிடம், காவிரி என முக்கூறாக பிளவுபடுகிறாள். காவிரி ஆற்றின் இடது கரையில், அதாவது
கொள்ளிடத்தின் இடது கரையில் ஐயன் வாய்க்கால், பெருவளை வாய்க்கால், புன்னம்பாடி வாய்க்கால் எனவும் காவிரியின் வலது கரையில் புதுவாத்தலை, ராமவாத்தலை, உய்யக்கொண்டான் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க வாய்க்கால்களும், ஸ்ரீரங்கத்தில் நாட்டு வாய்க்காலும், பங்குனி வாய்க்காலும் என காவிரியின் வேகத்தை பயன்படுத்தி மாற்று வழியினால் அருகில் இருக்கும் மற்ற கிராமங்களுக்கும் பாசன வசதி கிடைக்கப் பெறுகின்றன. முக்கொம்பு, திருவரங்கம் இடையில் கொள்ளிடம் காவிரி என பிரியும் காவிரி அன்னை மீண்டும் கல்லணைக்கு அருகில் ஒன்று சேர்ந்து பல பலமான மணல் திட்டுக்களை உருவாக்குகிறாள். இம்மணல் திட்டுக்களை தான் அன்றைய சோழ பேரரசன் திருமாவளவன் எனும் கரிகால் பெருவளத்தான் காவிரியில் கல்லணை எழுப்பி ஆற்றின் வேகத்தையும் நீரின் ஓட்டத்தையும் பல பிரிவுகளாக மாற்றி பல்வேறு பகுதிகளுக்கு பாசனத்தை மேம்படுத்தினான். அவற்றை பின்னர் வரும் நிகழ்ச்சிகளில் விரிவாக உழவர் பெருமக்களும் நேயர்களும் காணலாம். கல்லணையில் கொள்ளிடமாகவும், காவிரியாகவும், வெண்ணாறாகவும், கல்லணை கால்வாயாகவும் பிரிந்து சோழ மண்டலத்தினை சோறுடைத்து எனும் அளவிற்கு மாற்றி அமைக்கிறாள் காவிரி தாய். அதன் பின்னர் குடமுருட்டி, அரசாறு, வீர சோழன் ஆறு, மண்ணியார், புது மண்ணியார், வேதாரண்ய வாய்க்கால் என பல கூறாக பிரிந்து நிறைவாக கொள்ளிடமாக சிதம்பரத்திற்கு அருகாமையிலும், காவிரியாக பூம்புகாரிலும், வெண்ணாறாக வேளாங்கண்ணியிலும், கல்லணை கால்வாயாக கோடியக்கரை பகுதியிலும் கலக்கிறாள். கல்லணையிலிருந்து வடகிழக்காகவும் தென்கிழக்காகவும் பயணித்து ஒரு முக்கோண வடிவில் ஏறக்குறைய 15 லட்சம் ஏக்கர் நிலங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி முதல் ஜனவரி 28ஆம் தேதி வரை நீர்ப்பாசனத்தை முறைப்படுத்தி தருகிறார் காவிரி தாய். இனி உழவர் பெருமக்கள் மற்றும் நேயர்கள் மேட்டூரிலிருந்து மேலையூர் வரை காவிரி ஆற்றின் பாசன மேலாண்மையை காணலாம். காவிரியின் பாசன பயணம் தொடரும்.